வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 40% ஏற்றுமதிக்கு உறுதுணையாக இருக்கும் குறு சிறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்க மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை. பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டு கும்பமேளா மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த வருடத்தில் கொண்டாடப்படுவது தனி சிறப்பு மிக்கது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் வேளாண் துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது. அமைச்சர் ராதா மோகன் சிங். முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் வெளியீடு. காணும் பொங்கல் முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீராங்கனைகள் ஹாலப் வில்லியம்ஸ் வெற்றி. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். 750 கோடி ரூபாய் செலவில் 1500 படுக்கை வசதிகளுடன் நவீன தொழில்நுட்பத்தில் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் 10% இடஒதுக்கீடு வரும் கல்வி ஆண்டில் நாடு முழுவதிலும் 900 பல்கலைக்கழகங்களில் உள்ள 40,000 கல்லூரிகளில் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். இதற்கென 10% இடங்கள் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏராளமான மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டில் புதிதாக மருத்துவமனைகளும் கல்லூரிகளும் தொடங்கப்படும் என்று கூறினார். ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் தமது ஆட்சியில் மருத்துவ சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 100 நாட்களில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ சேவை பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். मैं अहमदाबाद म्युनिसिपल कॉर्पोरेशन का आभारी हूं, गुजरात सरकार का आभारी हूं कि आपने मुझे मौका दिया। 750 करोड़ रुपए की लागत से बना सरदार वल्लभ भाई पटेल इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंस एंड रिसर्च आपकी सेवा के लिए समर्पित है. தொடர்ந்து அகமதாபாத் கண்காட்சி மற்றும் விற்பனை திருவிழாவை பிரதமர் தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் 40% ஏற்றுமதிக்கு உறுதுணையாக இருக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதற்காக இந்த அமைச்சகத்தின் இணையதளத்தில் இணைந்து வங்கிக் கடனை வழங்க ஏதுவாக சிறப்பு இணையதள அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் வாயிலாக 1 மணி நேரத்தில் 1 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். गुजरात मानिलम उற்பத்தி துறை முனையமாக உருவெடுத்து வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். लोग व्यापार करने के लिए वहां जाते थे और वहां जो माल बड़ा गौरव से बिकता था तो माना जाता ओखा से आया है. आज भी पीढ़ियों चली गई लेकिन ओखा ब्रांड लग गया तो माल बिल्कुल अच्छा. ये हम लोगों की परंपरा है. मैं मानता हूं कि अब गुजराती और गुजरात की धरती पर काम करने वाले हर लोग विश्व व्यापार में अपनी जगह बनानी चाहिए. हमारा एक्सपोर्ट कैसे बढ़े, टारगेट करें. और ये छोटी छोटी चीजों की बाजार में ताकत बहुत बड़ी होती है. छोटे छोटे पुर्जे, छोटे छोटे हैंडीक्राफ्ट्स, इसके लिए बहुत बड़ा मार्केट होता है. முன்னதாக காந்தி நகரில் வலிமையான குஜராத் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. நாளை காந்தி நகரில் வலிமையான குஜராத் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். நாளை மறுநாள் 19ஆம் தேதி ஹாசிரா செல்லும் பிரதமர் அங்கு துப்பாக்கி தொழிற்சாலை தொடக்க விழாவிலும் பங்கேற்க உள்ளார்.
குஜராத் பயணத்தை முடித்துக்கொண்டு தாத்ரா நாகர் ஹவேலி செல்லும் பிரதமர் சில்வாசாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மும்பையில் இந்திய திரைப்பட தேசிய அருங்காட்சியகத்தின் புதிய கட்டடத்தையும் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். இந்த ஆண்டு கும்பமேளா மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த வருடத்தில் கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழ்ந்துரைத்துள்ளார். கும்பமேளா என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது நம்பிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பரமார்த்த நிகேதன் அமைப்பு நடத்திய காந்திய கொள்கைகளில் மறுமலர்ச்சி பற்றிய உச்சி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட காந்தியவாதிகள் கலந்து கொண்டனர். கங்கை யமுனை சங்கம வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய கடற்படை வீரர்களின் வீட்டு பெண்களுக்கு குடியரசுத் தலைவரின் மனைவி சவிதா கோவிந்த் சேலைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மகாத்மா காந்தியின் தூய்மை திட்டத்திற்கு கும்பமேளா சான்று பகிர்கிறது என்றார். கும்பமேளாவையொட்டி 1,20,000 கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும், மகாத்மா காந்தியின் தூய்மை பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற இதை காட்டிலும் வேறு எந்த உதாரணத்தையும் காட்ட முடியாது என்றும் குறிப்பிட்டார். இன்று கும்பமேளாவையொட்டி நடைபெற்ற தூய்மை பணிகளை குடியரசுத் தலைவரும் அவரது மனைவி சவிதா கோவிந்தும் பார்த்தார்கள். இந்திய குடியரசுத் தலைவர் கும்பமேளா விழாவில் பங்கேற்பது நீண்ட காலத்திற்கு பின்னர் நிகழ்ந்த ஒன்றாகும். 1954ஆம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கும்பமேளாவில் கலந்து கொண்டார். கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமமாகும் இடத்தில் குடியரசுத் தலைவர் வழிபாடு நடத்தினார். முக்கிய சாதுக்களையும் துறவியரையும் சந்தித்து உலகின் மிகப்பெரிய இந்த விழா வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு நடைபெற்ற விஸ்வசாந்தி யாக நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். முன்னதாக பிரயாக்ராஜில் கும்பமேளா சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் வழிபாடு நடத்தினார். மாநில முதலமைச்சரும் ஆளுநரும் இதில் கலந்து கொண்டார்கள். பேச்சு சுதந்திரமும் விமர்சனமும் கருத்து வேறுபாடுகளும் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்ந்த போதிலும் பொய் பிரச்சாரம், வெறிப்புணர்வு போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார். ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர், இத்தகைய மனப்பான்மையை படைத்தோர் அரசின் அனைத்து கொள்கைகளிலும் குறையை காண்பதே வழக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகள் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரை டென்மார்க்கின் உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜேக்கப் எலிமேனன் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கால்நடைகள், சுகாதாரம், பால் உற்பத்தி, உணவு பதப்படுத்துதல், சில்லறை விற்பனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர், 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று கைவினை மற்றும் இயற்கை பொருட்கள் குறித்த விழாவை தொடங்கி வைத்த அவர், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் அவர்கள் நகர்ப்புற சந்தைகளுக்கு ஈடாக உயர்ந்த தரத்தில் பொருட்களை தயாரிக்க முடிவதாக குறிப்பிட்டார். இக்கண்காட்சியில் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 276 பேர் தங்கள் தயாரிப்பு பொருட்களை காட்சிக்கு வைத்திருந்தனர். ஒலிபரப்புத் துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அமித் கரே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச செயற்கைக்கோள் ஒலிபரப்பு கண்காட்சியில் பேசிய அவர், ஒலிபரப்புத்துறைக்கென தேசிய கொள்கையை உருவாக்க அமைச்சகம் செயலாற்றி வருவதாக கூறினார். ஒலிபரப்புத்துறை தொழில்நுட்ப மாற்றத்தின் காரணமாக புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக கூறினார். பின்னர் பேசிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் RS சர்மா, ஒலிபரப்புத்துறையில் தொழில்நுட்பம் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது தொலைக்காட்சியை பார்வையாளர்கள் தங்கள் விரும்பும் அலைவரிசைகளை காண்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சர்வதேச தொழில்நுட்ப ஒலிபரப்பில் அடுத்த தலைமுறை என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட ஒலிபரப்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. வானில் பறந்தபடியே பறந்து கொண்டிருக்கும் மற்றொரு இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட
முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரான இலகு ரக போர் ஹெலிகாப்டர் விமானம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் HAL நிறுவனம் தயாரித்த இந்த ஹெலிகாப்டர் தற்போதுள்ள மற்ற ஹெலிகாப்டர்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது. அண்மையில் ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் நடைபெற்ற இந்த பரிசோதனையில் ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி விங் கமாண்டர் சுபாஷ் ஜான், ஓய்வு பெற்ற விமானி கர்னல் ரஞ்சித் சித்தாலே, HAL பொறியாளரும் விமானியுமான குரூப் கேப்டன் ராஜீவ் துபே ஆகியோர் இந்த சாதனையை நிகழ்த்தினார்கள் என்று HAL செய்தி தொடர்பாளர் கோபால் சுதார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். வானில் பறந்தபடியே மற்றொரு வான்வெளி இலக்கை தாக்கும் இந்த நடவடிக்கை நாட்டிலேயே இதுதான் முதல் முறை என்று HAL தலைவர் R மகாதேவன் கூறினார். இந்த இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள் நாட்டுக்கு வான்வெளியில் தாக்குதல் ஏற்படாமல் தடுக்கும் சக்தி கொண்டவை. பரிசோதிக்கப்பட்ட 10 இலகு ரக ஹெலிகாப்டர்களை விமானப்படைக்கும் 5 ஹெலிகாப்டர்களை இராணுவத்திற்கும் வாங்குவதற்கு இராணுவ தளவாட கொள்முதல் குழு அனுமதி அளித்துள்ளது. சியாச்சின் சிகரம் உள்ள உயரம் வரை சென்று தாக்கும் திறன் படைத்த ஒரே ஹெலிகாப்டர் இதுதான். IS தீவிரவாத அமைப்புடன் ஹர்கத்துல் ஹர்ப் இஸ்லாம் என்ற அமைப்பிற்கு தொடர்புள்ளதாக நடைபெற்று வரும் விசாரணை வழக்கில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அம்ரோகா, ஹாப்பூர், மீரட் மற்றும் புலந்தர் சாகரம் நகரங்களிலும் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானாவிலும் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த அமைப்பின் தலைவர் முஃப்தி முகமது சுகைல் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தில்லி உள்ளிட்ட பகுதிகளில் அரசியல் தலைவர்கள், பாதுகாப்பு நிலைகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இன்று லூதியானாவில் நடைபெற்ற சோதனையின் போது முகமது பாஷா என்பவரை புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவனருமான MG ராமச்சந்திரனின் 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த 5 ரூபாய், 100 ரூபாய் சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டது. இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள MGR மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள MGR சிலைக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் MGR உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செங்கோட்டையன் உள்ளிட்டோரும், அரசு துறை அதிகாரிகளும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக வளாகத்தில் அமைந்துள்ள MGR சிலைக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கு குழுமியிருந்த கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணும் பொங்கல் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் கூட்டமாக குவிந்துள்ளதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கோபுரங்கள் வாயிலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் குடும்பமாக ஏராளமானோர் குவிந்துள்ளனர். அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள விலங்குகளை சிறுவர் சிறுமியர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இதற்காக பூங்கா நிர்வாகத்தின் சார்பில் விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை, வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, மகாபலிபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். பொழுதுபோக்கு பூங்காக்களிலும் இன்று பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள அரியமான் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் தங்களது உறவினர்களுடன் இப்பகுதியில் காணும் பொங்கலை கொண்டாடினர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னோடி தமிழகம், முழு சுகாதார தமிழகம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரதநாட்டியம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார்.
தூத்துக்குடியில் உழவர் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தங்களது மாட்டு வண்டிகளுடன் கலந்து கொண்டனர். 10 மைல், 6 மைல் மற்றும் 4 மைல் தூரம் 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளை சாலையின் இருபுறம் திரண்டிருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் வளாகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கபடி, ஓட்டப்பந்தயம், இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகள் ராஜகோபால சுவாமி கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. அதிக அளவிலான பெண்கள் அங்கு கூடியதை அடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தினர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் இன்று பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர். அம்மாவட்டத்தின் கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் இன்று படகு போட்டி மற்றும் நீச்சல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு வேகமாக படகுகளை இயக்கியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியை இன்று காலை 8 மணிக்கு மாநில அமைச்சர் உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டில் 1400 காளைகளை அடக்குவதற்காக 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பங்கேற்றனர். முதலில் வாடிவாசலில் இருந்து கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு பின்னர் மற்ற காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. ஆக்ரோஷமாக சீறி வந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு கார், தங்கம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டை காண்பதற்காக உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் குவிந்திருந்தனர். இதையொட்டிய காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக இப்போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கும் காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று யானை பொங்கல் நடைபெற்றது. வனத்துறையின் சார்பில் கோழிமுத்து முகாமில் உள்ள 19 வளர்ப்பு யானைகள் டாப் ஸ்லிப் மைதானத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மலைவாழ் மக்கள் புது பானையில் பொங்கல் வைத்தனர். கரும்பு, வாழைப்பழம், தேங்காய் மற்றும் இனிப்பான பொங்கலை அவர்கள் யானைக்கு வழங்கினர். தொடர்ந்து யானைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய சினிமா தேசிய அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்திய திரைப்படத்துறையை பறைசாற்றும் வகையில் 140 கோடி ரூபாய் செலவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. 4 கண்காட்சி அரங்குகள், காந்தி மற்றும் சினிமா, குழந்தைகளுக்கான திரைப்படங்கள், தொழில்நுட்பம் என பல்வேறு பிரிவுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கடந்த மாதம் 10ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக மம்தா பானர்ஜி வரும் 19ஆம் தேதி எதிர்க்கட்சியினரின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான 11 நபர் கொண்ட குழு பாட்னா சென்றடைந்தது. 2 நாட்கள் பணிகளை மேற்கொள்ளும் அவர்கள் பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மத்திய பாதுகாப்பு படை, மாநில காவல்துறையினருடன் விவாதிக்க உள்ளனர். பின்னர் அவர்கள் வருமான வரித்துறை, ரயில்வே, விமான போக்குவரத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் படகுகளை மீட்க 59 மீனவர்கள் கொண்ட குழுவினர் இன்று அதிகாலை அந்நாட்டிற்கு சென்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 2014ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை 183 படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றை விடுவிக்க கடந்த ஆண்டு இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இதனைத் தொடர்ந்து காரைக்காலை சேர்ந்த 7 படகுகள் தமிழகம் கொண்டுவரப்பட்டன. ராமேஸ்வரத்தை சேர்ந்த படகுகளை மீட்க மீனவர் குழுவினர் படகுகள் என்று இலங்கை சென்றனர். சென்னையில் நாதஸ்வர தவில் இசை விழா இன்று நடைபெற்றது. எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் இசை மற்றும் இசை நுட்பவியல் குறித்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து புதுதில்லி சாகித்ய அகாடமி அமைப்பாளர் சிற்பி பாலசுப்ரமணியத்திற்கு நல்லி குப்புசாமி மரியாதை செய்தார். தொடர்ந்து இசை மற்றும் நடன தியாகராஜ கீர்த்தனைகள் குறித்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 100 நாட்கள் நிறைவடைந்ததை ஒட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ட்விட்டரில் செய்தி ஒன்றை பதிவிட்டுள்ளார். 100 நாட்களில் 6,85,000 பயனாளிகள் இத்திட்டத்தால் சுகாதார வசதி பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ், உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இயக்குனர் பெட்ரோஸ் அதானோம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கல்வியின் நீடித்த வளர்ச்சி தொடர்பான தேசிய அளவிலான 2 நாள் கருத்தரங்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் நடராஜன் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், நாடு முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு நீடித்த வளர்ச்சிக்கு கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கண்டுபிடிப்புகள் பற்றி விவாதிப்பதாக தெரிவித்தார். சென்னை புத்தக கண்காட்சியில் உள்ள பெரியார் புத்தக நிலையத்தில் தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்ற புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்ற புத்தகத்தை வெளியிட எழுத்தாளர் இமயம் அதை பெற்றுக்கொண்டார். முனைவர் ஔவை நடராஜன் நூல் ஆய்வு உரை நிகழ்த்தினார். திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஏற்புரை நிகழ்த்தினார். அடுத்து வருவது உலக செய்திகள். ஐரோப்பிய யூனியன் அமைப்பிலிருந்து விலகுவது தொடர்பான பிரெக்சிட் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் தெரசா மேக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இதில் பிரதமர் தெரசா மே அரசுக்கு ஆதரவாக 325 பேரும் அரசுக்கு எதிராக 306 பேரும் வாக்களித்தனர். இதன் மூலம் பிரதமர் தெரசா மே 19 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முன்னதாக நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய தொழிலாளர் கட்சி தலைவர் ஜெர்மி கார்பைன், பிரிட்டன் அரசை நிர்வகிக்கும் தார்மீக உரிமையை பிரதமர் தெரசா மே இழந்துவிட்டதாக கூறினார். எனினும் புதிதாக இனி தெரசா மேக்கு எதிராக எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டுவரப்போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு பேசிய பிரதமர் தெரசா மே, நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபட இருப்பதாக தெரிவித்தார். பிரெக்சிட் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சிரியாவின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். மன்பீச் நகரில் உணவகம் ஒன்றில் அமெரிக்க இராணுவத்தினர் உணவருந்திக் கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்ளூர் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பின்னர் காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இத்தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவில் தீவிரவாத செயல்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் இதனால் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப், சிரியாவில் தற்போது நிலவி வரும் நிலைமையை கண்காணித்து வர வேண்டும் என்று கூறியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார். சிரியாவிலிருந்து ஈரானிய படைகள் வெளியேறாவிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் தமது படைகளை அங்கு தொடர்ந்து நிலைபெறச் செய்யப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானை இவ்வாறு அச்சுறுத்துவது மிகப்பெரிய நகைச்சுவை என்று கூறியுள்ள அந்நாட்டு மேயர் ஜெனரல் முகமது அலி ஜஃபாரி, சிங்கத்தின் வாலை பிடித்து துருக்கி விளையாடுவது போன்றது இது என்று துருக்கிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிரியாவிலிருந்து உடனடியாக ஈரானிய படைகள் வெளியேறாவிட்டால் அவர்கள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று அறிவித்திருந்தார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடி வரும் சிரியா அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ஆதரவாக கடந்த 7 வருடங்களாக ஈரான் தமது ஆயிரக்கணக்கான படை வீரர்களை அங்கு ஈடுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தங்க சுரங்கம் ஒன்றில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் பதாக்ஷன் மாகாணத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் தங்கம் தோண்டும் போது பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்து நேரிட்டது.
உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். மாலி நைஜீரியா எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 2018 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டின் மினாகா நகருக்கு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நைஜீரியா எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி வருவது வணிகச் செய்திகள். இந்திய ரப்பர் கண்காட்சி மும்பையில் இன்று தொடங்கியது. ஆசியாவின் மிகப்பெரிய ரப்பர் கண்காட்சியான இதனை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ரப்பர் உற்பத்தி துறை வேகமாக வளர்ச்சி கண்டு வருவதாகவும் வேலைவாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கி வருவதாகவும் கூறினார். இத்துடன் ஏற்றுமதி அதிகரித்து நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சிறிய அளவிலான வர்த்தகத்தை எளிதாக செய்யும் வகையில் விரிவான தொழில்நுட்ப வியூகத்தை அமைத்து பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த ஓராண்டு காலமாக இந்தியாவின் ஏற்றுமதி 10% அளவை எட்டியுள்ளதாகவும் சுரேஷ் பிரபு தெரிவித்தார். பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 36,374 புள்ளிகளுடன் முடிந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டி 10,905 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 35 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 24,888 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிலோ 42,900 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 90 காசாக இருந்தது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 15 காசாகவும் டீசல் விலை லிட்டர் 68 ரூபாய் 42 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நாட்டின் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற சென்னை வீரர் குகேஷ் அடுத்து உலகில் நடைபெறும் இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வெல்லுவது தமது குறிக்கோள் என்று கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் 12 வயது 7 மாதம் 17 நாட்களில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று இந்தியாவின் இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் மற்றும் உலகின் 2வது இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் என்ற சாதனையை குகேஷ் படைத்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு இன்று சென்னை திரும்பிய அவர் இப்போட்டிக்காக கடுமையாக பயிற்சி எடுத்துக் கொண்டதாக கூறினார். மிக இளம் வயது 2வது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருக்கீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தம்பி? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பேக் போனாக இருந்தது யார்? உங்களுக்கு பக்கத்துணையாக அதுக்கு இருந்தது யார்? அதை பற்றி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் கோச்சஸ், எல்லா கோச்சஸும் அப்புறம் எங்கள் ஸ்கூல் மெயினாக நிறைய லீவ்ஸ் கொடுப்பாங்க. எங்கள் கரஸ்பாண்டன்ஸு 2018 நிறைய சப்போர்ட் பண்ணார் ஃபைனான்ஷியலாக. அப்புறம் அதனால நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆட முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கான அடுத்த கோல் என்ன? அடுத்த கோல் என்னோட கேம் இம்ப்ரூவ் பண்ணி ரேட்டிங் இம்ப்ரூவ். இப்போ உலகத்துலேயே செகண்ட் இருக்கீங்க, அடுத்து வேறு ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் வின் பண்ணுற மாதிரி? மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான சுவிட்சர்லாந்தின் வாவிரிங்காவை வீழ்த்தி கனடாவின் இளம் வீரர் மியூஸ் ரவினிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் ரவுனிச் 6-7, 7-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் போராடி வென்றார்.
பரபரப்பாக நடைபெற்ற மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் ஜப்பானின் நிஷிகோரி குரேஷியாவின் இவோ கார்லோவிச்சை 6-3, 7-6, 5-7, 5-7, 7-6 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் ஜப்பானின் ஒசாகா ரஷ்யாவின் தமிராவை 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் ரோமானியாவைச் சேர்ந்த சிமோனா ஹெலப் அமெரிக்காவின் சோஃபியா கெனினை 6-3, 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். முன்னணி வீரர் டாமினிக் தீம் காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறினார். அமெரிக்காவின் முன்னணி வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் பிரான்ஸ் வீராங்கனை அலேசா கார்னெட்டை 6-3, 4-6, 6-0 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். அவரது சகோதரி செரீனா வில்லியம்ஸ் கனடா வீராங்கனை புஜார்டை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால், ஸ்ரீகாந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் சாய்னா நேவால் ஹாங்காங்கின் பியூ இயானியை 21-14, 21-16 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங் வீரர் வாங் விங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை தோல்வியடைந்தது. புனேயில் நடைபெற்று வரும் இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அம்மாநில வீரர்கள் இன்று மேலும் 2 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றினர். இதையடுத்து பதக்கப்பட்டியலில் 66 தங்கம் உட்பட 179 பதக்கங்களுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. 47 தங்கப் பதக்கங்களுடன் தில்லி 2ஆம் இடத்தையும் 38 தங்கத்துடன் ஹரியானா 3வது இடத்தையும் வகிக்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் கால்பந்து இறுதிப் போட்டிக்கு தமிழ்நாடு தகுதி பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அந்த அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மகாராஷ்டிரா அணியை வென்றது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. தென்கொரிய தலைநகர் சியோலில் பன்றிகளுக்கான அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. அந்நாட்டில் விரைவில் பன்றிகளுக்கான ஆண்டு கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் இந்த அருங்காட்சியகத்தில் பன்றிகள் நேர்த்தியாக செய்து காட்டும் சாகசங்களை குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். இது தவிர அங்கு ஏராளமான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள தீவு ஒன்றில் எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. டோக்கியோவிற்கு தென்மேற்கே சுமார் 620 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவில் 2015ஆம் ஆண்டு இதேபோன்று எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. அத்தீவில் 100 பேர் மட்டுமே வாழ்வதால் பாதிப்பு எதுவும் இருக்காது என அதிகாரிகள் கூறினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 40% ஏற்றுமதிக்கு உறுதுணையாக இருக்கும் குறு சிறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்க மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை. பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டு கும்பமேளா மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த வருடத்தில் கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பு மிக்கது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் வேளாண் துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது. அமைச்சர் ராதா மோகன் சிங். முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் வெளியீடு.
காணும் பொங்கல் முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீராங்கனைகள் ஹாலப், வில்லியம்ஸ் வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.